use a protractor to draw a obtuse angle 120 degree. So first step நம்ம என்ன பண்ணணும்னா we have to draw a base angle baseline நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ABன்ற ஒரு ரேவை நம்ம முதல்ல வரையணும். கிளியரா? அப்புறம் from the point A or B, from A mark என்ன மார்க் பண்ணணும் 120 டிகிரி அப்படின்ற பாயிண்ட மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும். join let us mark it as இந்த மார்க்கிங் பாயிண்ட் நம்ம சீன் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். join AC கிளியரா? then the angle. so first நான் இது வந்து ரஃப் டயக்ராம் முதல்ல ஒரு லைன் வரையணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது AB அப்படின்னு நம்ம மார்க் பண்றோம். so this is a ray. நம்ம என்ன பண்றோம் இங்க இருந்து 120 ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வருதுன்னா இப்படி 120 நம்ம மார்க் பண்றோம். we mark it as C. now angle BAC. okay, angle BAC is equal to 120 degree. இதுல என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா what is wrong அப்படின்னு பார்த்தோம்னா A இருக்கிற ஆங்கிள் தான் நமக்கு 120 டிகிரி. கிளியரா? இப்போ நம்ம ஆங்கிள் ABC is equal to 120 டிகிரி அப்படின்னு மார்க் பண்ணக்கூடாது. ABC அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவுல என்ன இருக்கோ அதோட ஆங்கிள் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ ஏபிசினா ஏபிசி அப்ப என்ன ஆகும் இந்த ஆங்கிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அது தப்பு. சோ எந்த பாயிண்ட் எந்த ஆல்பபெட்ல நம்ம ஆங்கிள் மார்க் பண்றோமோ அதுதான் என்ன வரணும் நடுவுல வரணும். பிஏசின்னு வரலாம். மேக்சிமம் முதல்ல இருக்க ஆல்பபெட் தான் நம்ம போடுவோம். இல்லைன்னா சிஏபியும் போடலாம். அதுவும் கரெக்ட் தான். இதுல என்ன நீங்க கிளியரா நோட் பண்ணணும்னா ஏ அப்படின்றது நடுவுல இருக்கணும். அவ்வளவுதான். தட் இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஓகேவா? சோ இது எப்படி வரையறது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா we have to mark a base angle. ஒரு இடத்துல இங்க நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேஸ். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு மார்க் பண்ணலாம் ஏ அப்படின்னு மார்க் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னு மார்க் பண்ணலாம். அண்ட் ஏபி இஸ் அ ரே. ஓகே, ஏபி இஸ் அ ரே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் ப்ரொடெக்டர் எடுத்துக்கணும். ப்ரொடெக்டர் எடுத்துட்டு பேஸ் ஆங்கிள் எங்க இருக்கு ஓகே பாருங்க. இந்த கீழே இருக்க லைன் 180க்கு மேட்ச் ஆகணும். இந்த பாயிண்ட் கரெக்டா இங்க நடுவுல இந்த லைன்ல வரணும். அப்புறம் இங்க 120 அதாவது இன்னர்ல பாக்குறோம். 10 20 30 40 50 60 70 80 90 20 இன்னர்ல நமக்கு இங்க 120 டிகிரி. ஸோ இங்க பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் we have to join this. ஸோ ஜாயின் பண்ணியாச்சா. தென் திஸ் ஆங்கிள் இஸ். ஸோ இதுதான் என்னது இப்போ நம்ம இது சீன் மார்க் பண்ணினோம்னா வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? திஸ் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. ஓகே, திஸ் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. தட் இஸ் ஆங்கிள் என்ன வரணும் பிஏசி. பிஏசி பிஏசி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. கிளியரா? மாத்தி எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் வி கால் இட் அஸ் an obtuse angle. இப்போ நம்ம இன்னர் ஆங்கிள் இருக்கிறத பார்த்தோம். இப்போ அவுட்டர்ல எப்படி மார்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். the next one சேம் ஒன். இத பாத்தீங்கன்னா சோ இங்க ஐ எம் மார்க்கிங் a line. ஒரு பேஸ் லைன் போட்டாச்சு. so we marked this as point A and this is a ray. ABன்ற ரேல so this angle இந்த நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரொடெக்டர் எடுத்துக்கிறோம். see here சேம் நான் இந்த பாயிண்ட் ஏல வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் முன்னாடி இங்க 10 20 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வெளியில இருக்க ஆங்கிள் 10 20 30 இப்படி பார்த்தாலும் கரெக்டா. சோ 120 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு 120. கிளியர்? நவ் ஜாயின் திஸ். இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது பாத்தீங்கன்னா when we mark it as C then this is also என்னது 120 டிகிரி தான். What is this angle? Angle BAC is equal to 120 degree. Clear? So மார்க் பண்ணும்போது கரெக்டா மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட நோட் பண்ணணும். பேஸ் ஆங்கிள் நோட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சாதான் நமக்கு கரெக்டா வரும்.